கந்தா கடம்பா கதிர்வேலா கார்த்திகேயா ஈஸ்வரா நாராயணா ஐயப்பா ஓம் நமோ நாராயணா. என்ன போட்டிருக்கானுங்க? பல கோடி ரூபாய் திருட்டு. இப்பெல்லாம் 1000ல் எங்க திருடுறான், லட்சத்தில் தான் திருடுறான். டைம் ஆயிட்டு இருக்கு, இன்னும் காஃபி கூட கொண்டு வரல. அடியே பங்கஜம், காஃபி கொண்டு வாடி. அப்படிங்க மோர் குடிங்க. அடிக்கடிக்கு காஃபியே குடிச்சிட்டு இருந்தா இருக்கிற முடியும் நடச்சு. எங்க கதவு பின்னாடி நின்னுந்தியா? கூப்பிட்ட உடனே வர மோர் தானே, அப்ப முன்னாடியே வந்து கொடுக்க வேண்டியதானே? குடிங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. பண்றான் பையனுக்கு சாப்பாடு கட்டுறோன்னு அந்த வேலை எல்லாம் இருக்கு எனக்கு. சரி சொல்லி வச்சு ஏதோ வாடகை கூட்டு வந்த பொண்டாட்டி மாதிரி நின்று டைலாக் பேசிட்டு போறாரு. அங்கிள் அங்கிள் சொல்லுப்பா. முல்லை இல்லைங்களா? அந்த தொல்லை உள்ள ரெடி ஆயிட்டு இருக்கு. நீ வேலைக்கு போலியா? நான் ரெடி ஆயிட்டேன் அங்கிள். முல்லை கிளம்பி வரும்போது என்ன கேப்ல பிக்கப் பண்ணி சொல்லுங்க. எந்த கேப்ல உன்னை பிக்கப் பண்ணிக்கணும்? அங்கிள் கேப்னா கார் அங்கிள். காருக்கு பேரு கேபா? ஆமா அங்கிள். சரி வந்தா சொல்றேன். கேபு காபுன்னு ஏதோ காருன்னு சொல்லிட்டு அழகா சொல்றதை விட்டுட்டு பங்கஜம் பங்கஜம் அடியே பங்கஜம். ஐயா வர வர உங்ககிட்ட ஒரு தொலையா போச்சு. என்ன கால சுடு தண்ணி ஊத்துன மாதிரி நொய் நொயின்றீங்க. முதல்ல நீ இப்படி உட்காரு. என்ன விஷயம் சொல்லுங்க. வேலை இருக்கு. சொல்றேன். இந்த கிளாஸை புடி. பையன் இந்த 6 மாசமா லேண்டு வாங்குறேன் கார் வாங்குறேன்னு ஏகப்பட்ட பணத்தை கொண்டு வரான். எங்கிருந்து கொண்டு வரான், என்ன வேலை பார்க்கறான் எதுவுமே தெரியல. உனக்காவது தெரியுமான்னு கேட்கறதுக்காக தான் உன்னை உட்கார வச்சேன். என்ன வேலை தான் பார்க்கறான் நம்ம பையன்? அவன் ஆம்பளை புள்ள. அங்க அங்கன்னு போய் கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச காசெல்லாம் எடுத்துட்டு வந்து பத்திரமா குடுக்கறான். மத்த பிள்ளைங்க மாதிரி அங்க இங்கேயுமா செலவு பண்றான். அது சரி, நீ சொல்றது எனக்கு புரியுது. அவன் சம்பாதிச்சு நம்ம கிட்ட தான் குடுக்கறான். என்ன வேலை பார்க்கறவன்? நாளும் தெரிஞ்சு அவனுக்கே ஒண்ணும் தெரியல. எனக்கு படிப்பறிவே கிடையாது. எனக்கு எப்படி தெரியும்? படிப்பறிவே கிடையாதுன்னு தெரிஞ்சுதான் கட்டிட்டு நான் அவஸ்தப்படுறேன் உன்னோட. கூப்பிட்டா வந்து வயனமா வந்து உக்காந்துட்டா. போய் சமைக்கிற வேலையாவது பாரு. அவன் என்ன வேலை பார்க்கறான்னு தெரியல. போ. எனக்கு எவ்வளவு வேலை இருக்கு. வேலை இருந்துதான் கூப்பிட்ட உன்னை பக்கத்துல வந்து உக்காந்துட்டியா? வேறு கட்ட அப்பன் கூறு கட்ட பொண்ணு என் தள்ள கட்டானுங்க. இவன் என்னமோ நைட்டுன்றான் பகலுன்றான் போறான் வரான். Yes sir. I will do. Yes I will do that. Yes. Yeah, of course. Sir, please send him to one car, sir. Yes. Yeah, cab. Yeah. Yeah, I'm ready. Always ready. Yeah. Okay. No. I will come back. Yeah, I will do. Yeah, within 2 hours. Yes. Mambalam. Yeah. Okay. No problem. With the AC cab, no? Dad, bye. டேய் உக்காரா. ஐயோ அப்பா எனக்கு டைம் இல்லப்பா. கேப் அனுப்பிச்சிருவா. என்கிட்ட பேசுறது மிஞ்சி அப்படி ஒன்றும் டைம் இல்லாம போ. உக்கார். உங்ககிட்ட நானே. ஓ ஸ்டூபிட். வேண்டா. ப்ளீஸ் வெயிட். சார் ப்ளீஸ் காரை கொஞ்சம் ஒரு 20 மினிட்ஸ் லேட் அனுப்புங்க ப்ளீஸ். யா கேப். அப்ப என்னப்பா வேணும் உங்களுக்கு? அது யாரும் உன் ஃப்ரெண்டு வந்தான். கேப்ல வந்து கூட்டின்னு போனான். கேப் சரி விடுங்கப்பா. உங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது. யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். எவனை கேட்டாலும் இது மாதிரி ஒரு பேக்கை மாட்டிக்கிறானுங்க. டீக்கா ட்ரெஸ் பண்ணிக்கிறானுங்க. போகும்போது கேட்டா நான் சாஃப்ட்வேர்ல வேலை செய்யறேன், நான் கம்ப்யூட்டர் இன்ஜினியர்ன்றான். அப்படி என்னதான் வேலை பாக்குறீங்க? என்னடா பெருசா சலிச்சுக்கிற? படிக்க வச்சது நான்டா. அப்படி இல்லப்பா. படிக்க வச்சது நீங்களா இருந்தாலும் உண்மையிலேயே ஒரு நியாயமான கேள்வி கேட்டீங்க. அதாவது உங்களுக்கு தெளிவா சொல்லணும். உங்க மரமண்டைக்கு ஏறுற மாதிரி சொல்லணும்னா இல்லப்பா. அதாவது உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா சொல்லு. இந்த மாதிரி கம்ப்யூட்டர் கம்பெனில வேலை செய்யறவங்க, இந்த மாதிரி சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸா இருக்கவங்களா, அதுதான் நான் கேட்டேன். அதான்ப்பா இதெல்லாம் எப்படி வேலை செய்யறாங்கன்னா, அதாவது பொதுவா இந்த வெள்ளைக்காரங்க இருக்காங்கல்ல, வெளிநாட்டுக்காரங்க, இவங்களுக்கு எல்லாம் என்னன்னா வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்கணும். ஆனா அவங்க வேலையை செஞ்சு தரணும். வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்கணும். அவங்க வெளியே வர மாட்டாங்க. அவங்க வேலையை செஞ்சு தரணும். இதுக்கு அவங்க எவ்வளவு பணம் செலவு பண்ணதுக்கும் தயாரா இருப்பாங்க. ஓஹோ, அந்த வேலையை நீங்க பண்ணி கொடுக்குறீங்களா? இது எடுத்ததுமே வேலையாவாதுப்பா. இப்போ அவங்களுக்கு அந்த மாதிரி ஆளுங்களா பிடிப்பாங்க. அது எப்படின்னா இந்த வெளிநாட்டுல இருக்க பேங்க்குங்க, பெரிய பெரிய கம்பெனிங்க இது மாதிரி ப்ராஜெக்ட இந்த டெண்டன்ஸை அனௌன்ஸ் பண்ணுவாங்க. டேய் ஒன்னு புரிஞ்சுக்கோ, நான் படிக்காதவனா இருக்கலாம். நீ இந்த ஊர்ல உட்கார்ந்து இருக்க, அந்த ஊர்ல கொடுக்கறது உனக்கு எப்படி தெரியும்? இதான்பா. அதாவது ஒவ்வொரு நாட்டிலையும் எங்களோட கம்பெனி சேர்ந்த பங்காளிங்க அங்க உட்கார்ந்துருப்பாங்க அந்த ஊர்ல. ஆமா சரி. அவனுங்களுக்கு பேர் என்னன்னா ப்ரீ சேல்ஸ் கன்சல்டன்ட் இல்லனா சேல்ஸ் கன்சல்டன்ட். இப்படி 2 விதமான வெரைட்டி இருப்பாங்க. 2 பேரா? 2 விதமான டிபார்ட்மெண்ட்ட பாத்துப்பாங்கப்பா. ஓஹோ. இவங்க யாரு? இந்த வேலையை செஞ்சு கொடுக்க சொல்றானுங்கல்ல, அவங்கள போய் இவங்க கேட்ச் பண்ணுவாங்க.
ஓ இவங்க என்ன படிச்சிருப்பாங்க? இவங்க வந்து MBA MS எல்லாம் படிச்சிருப்பாங்க. பெரிய பெரிய படிப்பு தான். இப்போ அவன் அந்த வெளிநாட்டுக்காரன் நமக்கு ப்ராஜெக்ட் கொடுப்பான் இல்லையா, அவன் சும்மா குத்துருவானா? அவன் ஏகப்பட்ட கேள்வி கேட்பான். அதாவது எப்படி, ஏப்பா இது 500 நாள் ப்ராஜெக்டா இருக்கு, நீங்க எத்தனை நாள்ல பண்ணி கொடுப்பீங்க, இப்படி பண்ண முடியுமா, அப்படி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்பான். இதுக்கு நம்ம ஆளுங்க இருக்காங்களா, யாரு இந்த ப்ரீ கன்சல்டன்ட், அவன் எல்லாத்துக்கும் முடியும் 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 மண்டையாட்டம். இந்த முடியும் சொல்றதுக்கு அவன் MBA படிச்சிருக்கான். தானப்பா அவங்க அவ்வளோ இது பண்ணுவானுங்க, பணத்தை நமக்கு ஒதுக்குவானுங்க. ஓஹோ சரி, அவன் முடியும்னு சொல்றான் போட்டோம். ஆமா, நீ சொன்ன 500 நாள் வேலை அப்ப உங்களுக்கு வரும். உடனே குத்துருவான் 500 நாள் வேலையை. அதாவது பல கம்பெனிஸ் இங்க வந்திருக்கும், எங்களை மாதிரி பல கம்பெனி இருப்பாங்கல்ல, இவங்க ப்ராஜெக்ட் அனௌன்ஸ் பண்ணதுமே 500 நாள் வேலையை நான் 30 நாள்ல முடிச்சு கொடுக்கணும் ஒருத்தன் சொல்லுவான். ஐயோ, ஒருத்தன் 40 நாள்ல முடிச்சு கொடுக்கணும் கோட் பண்ணுவான், ஒருத்தன் 50 நாள்ல முடிச்சு கொடுக்கணும் கோட் பண்ணுவான். யாரு கம்மியா கோட் பண்ணிருக்காங்களோ அவங்க கம்பெனிக்கு அந்த ப்ராஜெக்ட் ஓகே. என்னடா லூசு தரமா இருக்கு. என்னப்பா 30 நாள் ரொம்ப கம்மியா இருக்கு, 40 சுமாரா இருக்கு, 50 பரவாயில்லன்னு சொல்லலாம். கம்மி நாள ஓகே பண்ணுவான்னா நீ சொல்ற மாதிரி 500 நாள் வேலை 250 நாள் முடிக்கணும்னாவே ராபகலா கண்ணு முடிக்கணும். 30 நாள் எப்படியா முடிப்பீங்க? அதுதான்பா, அவர் முடியும் முடியும்னு சொன்னதும் ப்ராஜெக்ட் சாங்ஷன் ஆயிரும். நேரா அவர் எங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் பண்ண. ஒரே நிமிஷம் எனக்கு புரியல, இந்த ப்ராஜெக்ட் அப்படின்னா என்ன? ப்ராஜெக்ட்னா அவன் ஏதோ ஒரு வேலையை செய்ய சொல்றான்ல, அதுக்கு பேரு ப்ராஜெக்ட். அவன் வேலையை கொடுக்குறான்ல, அவன் பேரு கிளைண்ட். இப்ப கிளைண்ட் ப்ரீ சேல்ஸ் கன்சல்டன்ட் கிட்ட ஒப்படைப்பான், இந்த ப்ரீ சேல்ஸ் கன்சல்டன்ட் எங்களுக்கு ப்ராஜெக்ட்டை ஹேண்ட் ஓவர் பண்ணுவான். அதாவது ஃப்ரீ சேல்ஸ்ல இருந்து கிளைண்ட் கிட்ட வாங்கி ப்ராஜெக்ட் உங்க கிட்ட வரும், எங்க கிட்ட வரும். ஏன்பா 500 நாள் வேலை பார்க்க வேண்டியத அது எவனோ 30 நாள் கொடுத்தா கொடுத்துருவான்றானே, 30 நாள்ல பண்ணவே முடியாது. அப்படியே முடிச்சா ராப்பகல வேலை செஞ்சாலும் ஒரு 250 நாள் ஆயிடாது. அப்பா இங்கதான் எங்களோட புத்திசாலித்தனத்தை நீங்க மெச்சிக்கணும். எது புத்திசாலி சொல்றது பொய், இதுல என்ன புத்திசாலித்தனம் வேண்டி கிடக்கு? இல்லப்பா, நாங்க 50 நாள்னு கோட் பண்ணி எடுத்தோம்னா கரெக்டா 50வது நாள் முடிச்சு கொடுத்துருவீங்களா? ப்ராஜெக்ட்னு ஒண்ணு அமுச்சு விட்டுருவோம். 50 நாள் ப்ராஜெக்ட் கொடுத்துருவோம். அதுதான் எதுவுமே வேலை பார்க்கலையே. அதாவது என்னன்னா, அந்த ப்ராஜெக்ட் எங்க கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணா இல்லையா அந்த கிளைண்ட், அவனுக்கும் என்ன பண்ணணும் என்ன தேவைன்னு தெரியாது, எங்களுக்கும் நாங்க என்ன பண்ணி தரணும் எதுன்னு தெரியாது. இருந்தாலும் ஷார்ப்பா 50வது நாள் நாங்க ஏதாவது ஒண்ணு ரெடி பண்ணி இதுதான் ப்ராஜெக்ட் டெலிவரி பண்ணுவோம். அதை பார்த்துட்டு அவன் சொல்ல மாட்டான் இது கிடையாது நீங்க என்னமோ அனுப்பிச்சிருக்கீங்க சொல்லுவான். சொல்றது மட்டும் இல்ல, அவன் ரூம கதவு சார், அந்த ரூம்ல கதவு இருக்கலாம், அதை சாத்திட்டு வாயிலையும் வயிற்றுல அடிச்சு, ஐயோ சார் நான் இந்த ப்ராஜெக்ட் கேட்கல, இது இல்லைங்க வேற ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லுவான். மாட்டிப்பீங்களா நீங்க தான்? அப்பதான் நாங்க இன்னொரு புத்திசாலித்தனமான வேலை செய்வோம். அப்பதான் நம்பியார் மாதிரி அப்படியே லைஸ் கையை பேசிக்கிட்டு, ஐயோ என்ன சார் நாங்க இந்த ப்ராஜெக்ட் தான் நினைச்சு இதை அனுப்பிச்சிட்டோம், இப்ப நீங்க கேக்குற ப்ராஜெக்ட் ஒன்னா நாங்க பண்ணித்தரோம், ஆனா அதுக்கு நாங்க கொஞ்சம் சிஆர் ரைஸ் பண்ண வேண்டியிருக்கும். அது யாரு சிஆர்ன்றது? அது ஒரு கம்பெனி ஓனரா? அது இல்லப்பா, கேஷ ரைஸ் பண்ணணும். இந்த நீங்க கொடுத்த பணம் 50 நாள் சரியாயி போச்சு, இன்னும் தேவைன்னா இன்னும் நீங்க பணம் கொடுக்கணும். அவனா கேனியா வெப்பன மாதிரி கேன வச்சா கேட்டப்பெல்லாம் பணம் கொடுக்கறதுக்கு அவன் ஏண்டா கொடுத்த பணத்துக்கே வேலை பார்க்கல, இதுக்கு அப்புறம் பணம் கொடுப்பேன்னு கேட்க மாட்டான் அவன், கேட்பான். அந்த நேரத்துல நாங்க திரும்பவும் எம்என் நம்பியார் மாதிரி அப்படி கைய பேசிக்கிட்டு நிப்போம். ஏண்டா மணி ஆகுதுல, நீ ஒன்னும் கிளம்பல, ஏன் உங்க அப்பாயிட்ட உட்காந்து வெட்டியா பேசிட்டு இருக்க? ஏமா இந்த ஆள் பெரிய தொல்லை பண்றாருமா, என்ன வேலை செய்யற என்ன வேலை செய்யறாரு, இன்னைக்கு ஒரு நாள் இவருக்கு பாடத்தை கத்து கொடுத்தா இனிமே கேட்க மாட்டாருமா, நாளை பின்ன உனக்கு கத்து தரேன், நீ போய் டிஃபன் ரெடி பண்ணு போமா. சரிப்பா. என்ன அவனுக்கு கேப் வரலையா? கேப் வந்தா போவான், எங்களுக்கும் தெரியும் அவன் கேப் வந்தவனே ஏறி போவான்ட்டு. எப்படி ரைட் நீங்க சொல்றதெல்லாம் ஓகே, ஆனா கேப்னா இப்ப வழி பிடிக்கிற மாதிரி இல்ல. கேப்னா கேப்னா காரு, டாக்ஸி. டாக்ஸி கருமத்தை தானா கேப்ன்றீங்க நீங்க? என்ன தெரியாம தான் இவ்வளவு நாள் சொல்லிட்டு இருந்தீங்களா? சரி, அந்த ப்ராஜெக்ட கொடுத்துட்டாங்க, அப்ப என்ன பண்ணுவீங்க? எந்த வேலையும் பண்ண மாட்டோம். பண்ணாம முதல்ல ஒரு ப்ராஜெக்ட் டீம் உருவாக்கி அதுக்கு ப்ராஜெக்ட் மேனேஜர் அப்படின்னு ஒருத்தர் செலக்ஷன் பண்ணுவோம். அவர் தான் இருக்கிறதுலயே பெரிய தலை. ஓஹோ, அப்ப நீங்க என்னென்னலாம் வேலை பாக்குறீங்கன்றது அவருக்கு தெரியும். நாங்க என்ன பண்றது எதுவுமே தெரியாது, ஆனா எங்க டீம்ல எது நடந்தாலும் சக்சஸ் ஆனாலும் சரி ஃபெயிலியர் ஆனாலும் சரி நாங்க அவருன்னு தான் கை காணும். பாவம்பா, பாவம் தான் அந்த மனுஷன், ஆனா ரொம்ப நல்லவருப்பா. இந்த நேரத்துல இவன் காலை வரணும்னு பயந்து போயிருப்பார் போல இருக்கு. அது கடக்கிட்ட விடுங்கப்பா, எப்படி நல்லவர்னாப்பா, நாங்க என்ன பண்ணுவோம், எந்த பிரச்சனை எங்களுக்கு வந்தாலும் சரி நேரா சார் கிட்ட போய் சொல்லுவோம். ஓஹோ, அப்ப எல்லா பிரச்சனையும் அவர் தான் தீர்த்து வைப்பாரு.
எல்லாரும் வந்து என்னென்ன பிரச்சனை சொன்னாலும் சரி அவர் எதிர்க்க உட்காந்துக்கிட்டு ஆமா 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 பிரச்சனை தான், அது தப்பு தான், அப்படி நடந்திருக்க கூடாது. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். ஓ சரி 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 இப்படின்னு மட்டும் கேட்டுட்டு கம்முன்னு போயிட்டு. இப்ப எனக்கு தெளிவா புரிஞ்சுதுப்பா. என்ன, நான் உங்க அம்மா கிட்ட எப்படி தலையாட்டணும் அப்படி தலையாட்டுறதுக்கு ஒரு ஆபீஸ்ல ஒரு ஆளு அவர் தான். அது அவர் தான் ப்ராஜெக்ட் லீடர், ப்ராஜெக்ட் மேனேஜர். அதாவது தலையாட்டி மாதிரி அவரு. அத சொன்னீங்களா உங்களை மாதிரி? நல்ல வேலை நீங்க அம்மா கிட்ட செய்யறது ஞாபகம் வந்தது. மா டீ கொண்டு வாமா. டேய் பாதி கதையில விட்டு போறியடா. ஜூஸ் குடிப்பா. ஜூஸா? உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஏமா அப்பா கொண்டு வரல? அந்த லூசி ஏற்கனவே மோர் குடிச்சு. ஏண்டா நானும் கேட்டேன்டா, தண்ணியா கொஞ்சம் மோர் கொடுத்துட்டு அமிச்சாடா. இத கொஞ்சம் லாஸ்டா இருக்கும், நான் சொல்லிட்டேன். நான் பிச்சையாடா கேக்குறேன் இந்த குடும்பத்துக்கு. போ ஏன்பா உங்க அப்பா கிட்ட வெட்டியா பேசிட்டு இருக்க? ஒன்னும் கிளம்பல. உயிரை எடுக்கிறாருமா அந்த மனுஷன். அவரு சொன்னாலும் விளங்க மாட்டேங்குது, எப்படித்தான் புரிய வைக்கிறதுன்னு தெரியல. ஏண்டி ப்ராஜெக்ட் என்னன்னு தெரியுமா? சாப்ட்வேர் என்னன்னு தெரியுமா உனக்கு? டீம் லீடர்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? தெரியல. ஏன்பா கொஞ்ச நேரம் நான் பாடம் எடுத்தேன், அதுலயே கத்துக்கிட்டேன். சரி நான் கிளம்பட்டுமா? இருப்பா, பாதி கதையில விட்டு போயிட்டா. இந்த தலையாற்ற ஒருத்தர் உக்காந்து இருக்காரு, அவர் வந்து எது கேட்டாலும் ஆமா முடியாது கரெக்ட் தான் தப்பாவா சொல்றீங்க? இருக்கும் என்ன மாதிரி ஒருத்தர். அதுக்கப்புறமா ப்ராஜெக்ட் முடிச்சு கொடுத்துருவீங்க. அந்த வேலையை மட்டும் நாங்க போறதே இல்லை அந்த பக்கம். இதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், அவர் ஒரு டீம் மேனேஜர் ஆகி போச்சுங்களா, ப்ராஜெக்ட் மேனேஜர். அதுக்கப்புறம் டீம் லீடர்னு ஒருத்தர் இருக்கும், அவர் அப்புறம் டெவலப்பர் லீடர்னு இருக்காங்க, அப்புறம் டெஸ்டர் டீம்னு இருக்கு, அதுக்கப்புறம் மோடுல் லீடர்னு இருக்காங்க. இப்படி பல வகையான பிரிவுகளா பிரிஞ்சிருக்கும். ஓஹோ, அப்ப இவ்வளவு பேர் சேர்ந்து ஒழுங்கா வேலை பார்த்தா முடிச்சிடலாமே. ஒழுங்கா வேலை பார்த்தாதான் நாங்க தான் வேலையே ஒழுங்கா பாக்குறது இல்லையா. எப்பதான் வேலை முடிப்பீங்க? அதாவது இந்த லாஸ்ட் அந்த அடிப்படிங்களா இருந்தாலும் லாஸ்ட் அந்த டெவலப்பரும் டெஸ்டரும் இருக்காங்க பாத்தீங்களா, இவங்க ரெண்டு பேர் தான் ஒண்ணே மாதிரி. குழப்பம் இருப்பா, டெவலப்பர் டெஸ்டர்ன்றது லாஸ்ட் கேட்டகரியா? ஆமாப்பா. அதுக்கு முன்னாடி இருந்து டீம் லீடரா? டீம் லீடரு, டெக்னிக்கல் லீடரு, மாடல் லீடரு, இப்படி நிறைய போஸ்டிங் இருக்கு. சரி, இப்ப டெவலப்பரும் டெஸ்டரும் ஏதோ பண்றாங்க. ஆமா, பாவம் அவங்க வேலை செய்யறாங்க. அவங்க தான் வேலை செய்வாங்க. அதாவது எப்படின்னா, அதுவும் இந்த டெவலப்பர் டெஸ்ட் எப்படி வருவாங்கன்னா, இந்த குடும்பங்கள்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். அவங்க வீட்டு பிள்ளைகளை உங்களை மாதிரி நெத்தியில பட்டைய போட்டு, ராஜா நம்ம குடும்பத்தை நீதான்பா காப்பாற்றணும், உனக்கு பின்னாடி பிறந்திருக்க தங்கச்சி நீதான்பா கட்டி கொடுக்கணும், அப்படிலாம் ரொம்ப தெய்வ கடாட்சமா அவனை வேலைக்கு அனுப்புவாங்க பாத்தீங்களா. இந்த மாதிரி தமிழ் பசங்க தான் அந்த வேலைக்கு வருவாங்க. ஐயோ, இப்ப டெவலப்பர் டெஸ்டர் ஓகே ரைட், ரெண்டு பேர் இருக்கட்டும், குறைய சொல்றான். அதுக்கப்புறம் வேலை முடிச்சு கொடுத்துருவீங்களா? அது எப்படி வேலையை முடிச்சு கொடுத்துட்டா எங்களுக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சி வராதா? இதுக்கு மேல இருக்க டீம் லீடர் இவ்வளவு நாள் முடிச்சு கொடுக்கலன்ட்டு டெக்னிக்கல் லீடர் ஃபாலோ பண்ண மாட்டானா? என்னப்பா அப்படி சொல்றீங்க? சட்டுப்பட்டு முடிச்சு கொடுக்க முடியாது அந்த ப்ராஜெக்ட. அப்ப எப்பதான் முடிப்பீங்க? முடிக்க மாட்டோம். ஒரு 2 வருஷம் இப்படியே அவன் 500 நாள் ப்ராஜெக்ட் சொன்னால, 500 நாள் தான் நாங்க 50 நாள்ல முடிச்சு கொடுக்குறோம். 50 நாள்ல முடிச்சு கொடுக்க மாட்டோம், 2 வருஷம் ஓடிடும். கிட்டத்தட்ட 600 நாள் 650 நாள் இழுத்துருவோம். இழுத்துட்டு லாஸ்டா நாங்க அவங்க மேலேயே தூக்கி ஒரு பழிய போடுவோம். என்னென்ன? அந்த கிளைண்ட் மேலேயே, நீங்க அனுப்புன மெசேஜ் சரியா வரல, கம்ப்யூட்டர் சரியில்லை, தூசியா இருந்தது, ஓஹோ நீ பேசும்போது தும்மி இருக்க அதனால சரிப்பட்டு வரல, கூடவா அப்படி நாங்க சம்பந்தமே இல்லாம ஒரு சில காரணத்தை அப்படியே ஃபார்வர்ட் பண்ணி அனுப்புவோம். அவன் அதை கேட்பானாவா? வேற வாயிலையும் வயிற்றுல அடிச்சு திரும்ப வருவான், அவன் மெசேஜ் அனுப்புவான். அவன் இழிச்ச வாயனா? எப்பா அவன் இழிச்ச வாயனா இருக்கதான் எங்க கிட்ட மாட்டான். அவன் வேலையை ஒழுங்கா சேர்ந்தா அவனுக்கு இழிச்ச வாயம் கிடையாது, இப்படி பண்றானே. அதாவது அதுக்கப்புறம் நாங்க என்ன பண்ணுவோம், சரி மெயின்டைன் பண்ணி தரணும். இதுக்கு பேர் தான் சப்போர்ட் அண்ட் மெயின்டெனன்ஸ் டீம் அப்படின்னு இன்னொன்னு உருவாக்கும். டீம் இல்லாம இது ஒண்ணா இதை உருவாக்கும். இதை உருவாக்குனது தான் அந்த வேலை நடக்கும். ஓஹோ, அப்ப அவர் வந்துதான் அதை மொத்தத்துல முடிச்சு கையில கொடுப்பாரு. அப்ப கூட முடிச்சிட மாட்டோம், அது அப்படி லாங் லைஃப் கொண்டு போவோம். ஏன்னா அப்படி உடனே முடிச்சு கொடுத்துட்டா இந்தியாவில் பாதி பேருக்கு வேலையே இருக்காத. இது உதாரணமா உங்களுக்கு புரியுற மாதிரி எப்படி சொல்லணும்னா, கல்யாணம் பண்ணிட்டு வரோம்னு வச்சுங்க. சரி, ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு கூப்பிட்டு வந்தா அந்த பொண்ணு என்ன பண்றோம், கடைசி வரைக்கும் வச்சு காப்பாத்துறோம். ஆமா, அதே போலதான்பா இந்த ப்ராஜெக்டும். வெளிநாட்டுக்காரன் ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துட்டானா அதை வச்சு நாங்க பண்றோமே, லைஃப் ஓட்டிடலாம்பா. அப்படியாப்பா? ஏப்பா இப்போ நான் என்ன வேலை செய்யறேன்னு உங்களுக்கு புரிஞ்சுதா? புரிஞ்சுதுப்பா. சரிப்பா மாமே, வந்துச்சா? சரி மச்சி. யாரு இவன் கூட வேலை பாக்குறவனா? ஆமாப்பா. உன் கூட தான் வேலை பாக்குறியா நீயுமா? 3 பேர் ஒரே இதுவா? ஆமாப்பா. நீ என்னவா இருக்க அதுல? டெஸ்டரா. இவன் டெவலப்பர், நீ? நான் டீம் லீடர்.
டெஸ்டர் டெவலப்பர் என்ன வேலை பார்ப்பீங்க? ஒண்ணுமே இல்ல. ஒண்ணுமே பண்ண மாட்டேன். என்னப்பா நான் தானப்பா சொன்னேன், வேலையே பார்க்காம இருக்கிறதாம்பா எங்க வேலை. இப்ப நான் என்ன வேலை செய்யணும்னு தெரிஞ்சிச்சுல மச்சி. எங்க அப்பா இப்படிதான் சம்பந்தமே இல்லாம பேசிட்டு இருப்பாரு. போலாமா? போ மச்சி. டாட் போற. மம்மி ஐ வில் கோ நெக்ஸ்ட். கம். நல்ல வேலையா தான் இருக்கு. பங்கஜா என்னங்க இவ்வளவு நேரம் புள்ள உயிரை வாங்குனீங்க, இப்ப நானா? பார்த்தா உங்களுக்கு அப்படி நான் எம்ம மாதிரியா இருக்கேன். உக்காரு. நாளை பின்ன பக்கத்துல இருக்கிறது உங்க பையன் எங்க வேலை செய்யறானா முன்னால சொல்ல முடியுமா? என்கிட்ட சொன்ன மாதிரி சொன்னா தப்பா நினைச்சிட மாட்டாங்க. அதனால நம்ம பையன் எங்க வேலை செய்யறான்னு இவ்வளவு நேரம் உட்காந்து கேட்டுட்டேன். நான் உனக்கு தெளிவா சொல்றேன். அதாவது நம்ம பையன் சாஃப்ட்வேர் கம்பெனில வேலை செய்யறான். தெரியுதா? தெரியலையே. தெரிஞ்சுக்கோ. இப்போ சாஃப்ட்வேர்னு நிறைய கம்பெனி இருக்கு. அதுல ஒரு சாஃப்ட்வேர்ல உன் பையன் வேலை செய்யறான். அங்க ஃபாரின்ல இருந்து எடுத்து ஆர்டர் கொடுப்பாங்க. அங்க இவங்க ஆளுங்க அங்க உட்கார்ந்து இருப்பாங்க. அங்க 2 டிவிஷன் இருக்கு. புரியுதா? புரிஞ்சுக்கோ. 2 பேர் இருப்பாங்க. அதுல 2 டிவிஷன்ல இருக்கிறவங்க எடுத்து ஆர்டர் இங்க அனுப்புவாங்க. அனுப்பிச்சாங்கன்னா உடனே இங்க அதுக்கு பேரு ப்ராஜெக்ட். புரியுதா? அது பேரு ப்ராஜெக்ட். அவங்க பேரு கிளைண்ட் ப்ராஜெக்டை கொடுத்த உடனே இதை நம்மால்கிட்ட கொடுப்பான். இவங்க டீம் லீடர்னு ஒருத்தர் இருப்பாங்க. அவங்க ஹெட் ஒன்று இருப்பாங்க. புரியுதா? ஒன்னும் புரிஞ்சுக்கோ. அந்த ஹெட் என்ன பண்ணுவான்னா இருக்கிறவனுக்கெல்லாம் வேலை கொடுப்பான். அவன் கீழே இருக்கவங்க என்ன வேலை செய்யறான்னா அவனுக்கு தெரியாது. அவனுக்கு தெரியலனாலும் அடுத்து வேலை செய்வான்னா அவனுக்கு தெரியாது. ஆனா எப்படி ப்ராஜெக்ட் எடுக்கிறாங்க அங்கதான் சூட்சமா வச்சிருக்காங்க. என்னன்னா 500 நாள் வேலையை 50 நாள்ல பண்றேன்னு ஒரு கம்பெனி போட்டிருக்கோம். இன்னொரு புரிஞ்சுதா? அடுப்புல பால் பொங்குது, நான் போய் அதை பாத்துட்டு வரேன். அது அப்புறம் பார்ப்பேன். சொல்றதை கேளு. நானே ஒரு ஃப்ளோர்ல சொல்லிட்டு இருக்கேன். அவன் 30 நாள் என்னமோ சொன்னான். கம்மியா யாரு கோட் பண்றாங்களோ அவங்களுக்கு இந்த ஆர்டர் கொடுப்பாங்களாம். ஆர்டர் எடுத்தவன் அங்க உட்காந்துக்கான் பாரு. முடியும். அவனுக்கு 7.5 லட்சம் ரூபாய் சம்பளம். முடியாதுன்ற வார்த்தையா வாயில வராதான். ஏங்க இதை நீங்க இப்படி முடியும், இது இப்படி பண்ணிடுவீங்களா? முடியும். புரியுதா? நான் போய் சாப்பாடுக்கு ஓலை வச்சுட்டு வரேங்க. நான் சொல்றது சொல்லிட்டு ஒரு தடவை பக்கத்துல இருக்கிற கடை சொல்றேன். சாஃப்ட்வேர். சாப்பிட்டு வரேன். அடிப்பாவி. கடவுளே. வரல சாஃப்ட்வேர். சாப்பிட்டு வரேங்க. சாப்பாடு செய்யணும்ல. அதே சாஃப்ட்வேர். சாப்பிட்டு வேற. உன் பையன் சொன்னது 1.5 மணி நேரமா புரியாம இருந்தா கூட புரிஞ்சு எந்த அளவுக்கு தெளிவா இருக்கேன், எந்த அளவுக்கு பிரில்லியண்டா இருக்கேன் நீ பாராட்டுவான்னு பார்த்தா கிளம்பு கட்டிக்கிட்டீங்க, சோறு குதிக்கிட்டீங்க. ஆக்சுவலா என்ன நடந்ததுன்னா, ஆமா எதிர்பார்க்காத ஒண்ணுதான் அது. எஸ் பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். நம்ம வேற ஜாப் தேடிப்போம். மகனே வேலைக்கு போன என்ன வந்துட்ட? இல்லப்பா வேலை போயிருச்சு. வேலை போயிருச்சுப்பா. ஏண்டா அனாவசியமா போயிட்டு வந்து வேலை போயிடுச்சுன்ற, இப்ப என்ன பண்ண போற? அதை பத்தி ஒண்ணும் கவலை இல்லப்பா. 1 வருஷம் ஆகட்டும், 2 வருஷம் ஆகட்டும், இல்ல 3-4 வருஷம் கூட ஆகட்டும், அடுத்த ப்ராஜெக்ட் வர வரைக்கும் நாங்க வெயிட் பண்ணுவோம், வேலை செய்வோம். ஏண்டா நீ என்ன வேலை பாக்குறன்னு இன்னைக்கு தான்டா முழுசா உங்க அம்மா கிட்ட சொல்லியிருக்கேன். ரொம்ப அழகா தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு அவன் என்ன கம்பெனி சொன்னடி? இதுதான் முக்கியமா? வேலையே போயிருச்சுங்கிறேன், என்ன கம்பெனி டார்ச்சர் பண்ணிக்கிட்டு? போடி, இதுதான் முக்கியமா? குழம்பு கொத்திக்கிட்டு போய் பாருடி போ. இந்த மனுஷங்கிட்ட உட்காந்து பேசினா வேலை போவாம வேற என்ன போவோம்? பாவம் என் புள்ள வேற. ஒழுங்கா நேரத்துக்கு போயிருந்தா இந்நேரம் வேலையாச்சும் கிடைச்சிடும். அடுப்புல குழம்பு கொதிக்குது, நான் போய் பாத்துட்டு வரேன். என் மகனே, அப்பா நீங்க தான் எந்த வேலையும் செய்யறது இல்லையே, அது ஒரு வேலையா செஞ்சிருந்தீங்களே, அது எப்படி கட்டுது? இல்லப்பா, ஆக்சுவலா அந்த ப்ராஜெக்டோட டைம் ரொம்ப ஓவரா போச்சுன்னு இதுவாயிருக்கு. என்னமோ அவ்வளவுதான் வாழ்க்கை, விடுங்க. டேய், நான் எப்படி இருந்தேன் தெரியுமா? என்ன எப்படி? இதே மாதிரி கஷ்டப்படும் போது நான் ஒரு கம்ப்யூட்டர் கம்பெனில வேலை செஞ்சேன். நீங்க கம்ப்யூட்டர் கம்பெனியா? ஆமா, நான் படிச்ச படிப்புக்கு என்ன கலெக்டர் உத்தியோகமா தருவாங்க? என்னப்பா சொல்றீங்க? தொடச்சிட்டு இருந்தேன்டா. இந்த கம்ப்யூட்டர்லாம் அழகா தொடச்ச உடனே பார்த்துட்டு சரி அப்பாயின்மெண்ட் தரேன் அப்படின்னு சொன்னோன்னு ஒரு சந்தோஷம். சரிங்க அப்படின்னு அவங்க சொன்ன இமெயிலு கொடு அப்படின்னாங்க. அந்த மெயிலாம் நமக்கு என்ன தெரியும்? இல்லைங்க என்ன நாங்க கம்ப்யூட்டர் துடைக்கிற வேலையா இருந்தாலும் மெயில் இருந்தா தாங்க வேலை கொடுப்பேன் அப்படின்னு. சரி நம்மகிட்ட அது கிடையாது. அன்னைக்கு என்கிட்ட ஒரு 300 ரூபாய் இருந்தது, ஊர்ல எடுத்துட்டு வந்த பணம். அப்புறம் வெங்காயம் வாங்கி விற்றேன், ஒரு 600 ரூபாய் ஆச்சு. அப்புறம் அதையே போட்டு விற்றேன் 1200, 2400, இப்படியே ஒரு 3 மாசத்துல ஒரு பெரிய லெவல் இருந்தது. அப்புறம் ஒரு கடை எடுத்தேன். அப்புறம் அதுல நல்ல வருமானம் பார்த்தோன்னே இன்னைக்கு உன்னை படிக்க வச்சது, வீடு வாங்கினது, மனை வாங்கினது, நகை வாங்கினது. வாங்கப்பா, நீங்க மட்டும் அன்னைக்கு வந்து இமெயில் ஐடி வச்சிருந்தீங்கன்னா
நேரம் எப்படி இருந்திருப்பீங்க தெரியுமா? எப்படி இருந்திருப்பேன்? ஆ. இமெயில் ஐடி இருந்துன்னா வச்சுக்கோ, அதே கம்ப்யூட்டர் கம்பெனில தொடச்சி இருந்திருப்பேன். இன்னைக்கு சொந்தமா பிசினஸ் பண்ணி இன்னைக்கு இந்த அளவுக்கு ஆளா இருக்குன்னா அதுதான் காரணம். சரி, நீ என் கூட வெங்காயம் மண்டிக்க வந்துரு, பிசினஸ பாரு. அதுக்கு வேற யாருன்னா பாரு, நாங்கெல்லாம் கடைசி வரைக்கும் சொல்றோம்பா, ஏதாவது சாஃப்ட்வேர் கம்பெனில ப்ராஜெக்ட் எடுத்து பண்றோம், நிறைய சம்பாதிக்கிறோம். ஏண்டா, அப்ப கடைசி வரைக்கும் எந்த வேலையும் பார்க்காம கை நிறைய பணம் வாங்கி தான் இருப்பீங்களா? இப்படி இருந்தா எப்படி உருப்படுறது?